ஈரானின் முக்கிய துறைமுக நகரங்கள் மீது அமெரிக்க ராணுவம் நள்ளிரவில் சரமாரி தாக்குதல் நடத்தியதால் மத்திய கிழக்கில் மீண்டும் போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. ஹார்முஸ் நீரிணையில் 3 வர்த்தக கப்பல்கள் ஈரானால் தாக்கப்பட்டதை கண்டித்து அந்நாட்டின் மீது அமெரிக்கா மீண்டும் தாக்குதல்களை தொடங்கியிருப்பதால் சர்வதேச அளவில் மீண்டும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஈரான் போர் நிறுத்தத்தை மீறியதால் சக்தி வாய்ந்த ராணுவ தாக்குதலை தொடங்கி இருப்பதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. இந்தியா நிதியுதவி செய்து வந்த சாபஹார் துறைமுக பகுதிகள், பந்தர் அப்பாஸ், சிரிக் நகரங்கள் மீது அமெரிக்கா குண்டு வீசி தாக்குதல் நடத்தியது. சாபஹாரில் உள்ள கடற்படையின் இமாம் அலி தளம் மற்றும் கடல்சார் போக்குவரத்து கட்டுப்பாட்டு கோபுரம் மீது அமெரிக்க போர் வானூர்திகள் குண்டு வீசி தாக்குதல் நடத்தியது. சாபஹார், கொனாரக் பகுதிகளில் சுமார் 10 இடங்களில் பயங்கர வெடிசத்தங்கள் கேட்டதாகவும் இதனால் மின்சாரம் முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவின் இந்த தாக்குதலை அடுத்து குவைத், பஹ்ரைன், கத்தார் நாடுகள் மீது ஈரான் ராணுவம் மீண்டும் ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்தியது. வான்வழி தாக்குதல் ஆபத்து எச்சரிக்கை ஒலிகளை ஒலிக்கச் செய்து பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க அந்நாட்டு அரசுகள் அறிவுறுத்தியுள்ளன. அமெரிக்கா ஈரானை தாக்கினால் நிச்சயமாக திருப்பி தாக்குவோம், அமெரிக்கா வீணாக போராடி மேலும் சிக்கலில் மூழ்க வேண்டாம் என ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் காலிஃபாஃப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஹார்முஸ் நீரிணை அமெரிக்காவின் மிரட்டல்களுக்கு பணியாது, ஈரானின் முன்னெடுப்பின் கீழ் மட்டுமே திறக்கப்படும் என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இதனிடையே ஈரான் ஒருமுறை தாக்கினால் பதிலுக்கு 20 மடங்கு மிக கடுமையான தாக்குதலை நடத்துவோம் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மிரட்டல் விடுத்துள்ளார். ஹார்முஸ் நீரிணையில் வணிக கப்பல்களை தாக்கி ஈரான் தற்போது கட்டுப்பாடில்லாமல் செயல்பட்டு வருவதாகவும் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். இரு நாடுகளும் ஒருவரை ஒருவர் தாக்கி வருவதால் வளைகுடா நாடுகளில் மீண்டும் பதற்றம் நிலவுகிறது. இந்நிலையில் மத்திய கிழக்கில் மீண்டும் மோதல்கள் அதிகரித்திருப்பது மிகுந்த கவலை அளிப்பதாக இந்தியா தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல்கள் அமைதியை குலைக்கும் என்பதால் சம்பந்தப்பட்ட நாடுகள் அமைதி காத்து பதற்றத்தை குறைக்க வேண்டும் என்றும் பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்றும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே போரின் முதல் நாளில் கொல்லப்பட்ட ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் உடலடக்க சடங்குகளும் ஈரானில் தொடங்கியுள்ளன. கடந்த 4ஆம் தேதி தொடங்கிய இந்த இறுதிச் சடங்குகள் இன்றுடன் நிறைவடைகிறது. அதைத் தொடர்ந்து காமேனி பிறந்த மசாத் நகரில் இன்று உடலடக்கம் நடக்கிறது. இதில் லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்றுள்ளனர்.